இந்த வீடியோ பலவீனமானவர்கள் மற்றும் அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் பார்க்க வேண்டாம். என்னதான் மக்கள் பூதம் பேய் இது மாதிரியான ஒன்று உலகத்தில் இல்லைன்னு சொன்னாலும் யதார்த்தமாக கேமராவில் சிக்கிய சில பேய் போன்ற உருவங்களும் பார்க்கும்போது ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படி நம்பும் வகையில் யதார்த்தமாக கேமராவில் பதிவான சில பேய் போன்ற உருவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பேய் இருக்கா இல்லையான்னு டவுட் வந்துடும். சரி, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு 10 மணி போல் 2 பேர் டிவி பார்த்துட்ருக்காங்க. சடனாக சின்ன ரூமில் இருந்து ஒரு பொருள் நகரத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்த சின்ன பையன் ரொம்பவுமே பயப்படுறான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு ரூமில் இருந்து ஏதோ ஒரு உருவம் எட்டி பார்க்குறப்ப தெரியவும் அந்த பையனோட அம்மா 2 ரூமையும் சாத்துறாங்க. கதவை சாத்திட்டு இங்கிட்டு வந்தோன்னே திரும்ப கதவு ஆனால் ஓப்பன் ஆகுது. இது எல்லாம் நடந்தது நைட்டு 10 மணிக்கு. அவங்க வீட்டில் வச்சுருந்த சிசிடிவியில் பதிவாகிருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், இந்த பொருள் காற்றுல தான் நகர்ந்துருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காற்று வேகமாக வீசுச்சுன்னா அந்த பொருள் கீழே தானே விழுவணும். சரி, அதை கூட விட்டுருங்க. பக்கத்தில் இருக்க ரூமில் இருந்து ஏதோ ஒரு உருவத்தோட நிழல் ஏன் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாப்புல தெரிஞ்சுது. அது இல்லாமல் அந்த கதவை 2ம் சாத்திட்டு வந்தோடனே ஒரு கதவு மட்டும் தானாக ஓப்பன் ஆகுது. இதே மாதிரி இங்கே ஒருத்தர் தனியாக வீட்டில் இருக்காங்க. இவரை தவிர வீட்டில் யாருமே இல்லை. இந்த ரூமில் ஒரு சின்ன குழந்தை அழுகிற சத்தம் 2-3 டைம் கேட்டுது. சரி, இந்த தரக சவுண்டு கேட்டால் மொபைலில் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்தது. ஒரு சின்ன குழந்தை அழுகிற சத்தம் கேட்ட ரூமில் தான் அந்த கதவை தானாகவே ஓப்பன் ஆகிறத பார்த்து ரொம்பவுமே ஷாக்காகிட்டாங்க. இந்த வீட்டை வாடகை எடுத்து 1 வாரமாக தான் தங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி சம்பவம் நடந்த அடுத்த நாள் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே ஒருத்தங்க கண்ணாடி முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு நிற்கிறாங்க. அப்போ இவங்க பக்கத்தில் யாருமே இல்லை, இவங்க மட்டும்தான் தனியாக இருக்காங்க. பின்னாடி ஏதோ ஒரு உருவம் சோஃபாவில் உட்காந்துருக்காப்புல கண்ணாடியில் தெரிஞ்சுது. உடனே திரும்பி பார்க்குறாங்க, ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. நைட் நேரத்தில் இந்த பகுதியில் பேய் போல் ஒரு உருவம் நடமாடுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை நிரூபிப்பதற்காக ஒரே ஒரு நபர் மட்டும் நைட்டு 12 மணிக்கு தனியாக அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ தான் அவர் கொண்டு வந்த கேமராவில் ஒரு விஷயம் பதிவாகிருக்கு. அவர் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நடந்து போகிறாப்புல கேமராவில் பதிவாகிருக்கு. ஆனால் அவர் அந்த இடத்த ரொம்ப நேரமாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு போகிறாரு. அப்போ தான் பின்னாடி ஒரு உருவம் வானத்தில் நடந்து போகிறாப்புல தெரியுது. ஆனால் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே அவருக்கு தெரியல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேமராவை செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, நம்ம உட்காந்த இடத்துக்கு பின்னாடி வானத்தில் ஒரு உருவம் போனதை பார்த்து ரொம்பவுமே பயப்படுறாங்க. இவங்க ஒரு புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. அதனால் வீட்டை முழுசாக வீடியோ எடுக்கிறப்ப தான் வினோதமான நிகழ்வு நடந்தது. அது என்னன்னு பார்த்தா, வீட்டுக்கு உள்ளார வீடியோ எடுக்கிறப்ப ஜன்னல் புதுசாக எந்த டேமேஜும் இல்லாமல் இருந்தது. வீட்டுக்கு வெளியே வீடியோ எடுக்கிறப்ப அந்த ஜன்னல் டேமேஜ் ஆகி பெருசாகிறத வீடியோவில் பார்த்துருக்காங்க. இவரை தவிர இந்த வீட்டில் யாருமே இல்லை. திரும்ப உள்ளார போய் பார்க்குறாரு. அப்போ நல்லா தான் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே 2 பேர் பேசிக்கிட்டே கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒன்று நடக்குது. இவங்க பக்கத்தில் இருந்த சேரு அதுவாக கீழே விழுந்து யாரோ இழுக்கிறாப்புல தானாக நகருது. அது மட்டும் இல்லாமல் கதவு பக்கத்தில் இருந்த ஒரு பொருளும் அந்த ரூம்குள்ளே இருந்த சேரும் தானாக வரதை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்துட்டு இருக்கும்போது ரூம்குள்ளே இருந்த எல்லா பொருளும் ஒவ்வொன்றா தானாக விழுவுது. இது எல்லாம் வீட்டில் வச்சுருந்த கேமராவில் பதிவாகி இருக்குது.
இங்கே ஒரு நபர் டெய்லியும் விடிய காலம் 5 மணிக்கு 2 நாய்களை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போவார். அது மாதிரி இன்றைக்கும் வாக்கிங் போயிட்டு இருக்கப்ப 2 நாய்களும் முன்னாடி பார்த்து வேகமாக உழைக்குது. எதனால் இருட்டை பார்த்து உழைக்குது அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் இருட்டில் ஒரு வெள்ளையான உருவம் ஒன்று தெரியுது. நம்மள மாதிரி யாராச்சும் வாக்கிங் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டாரு. அந்த வெள்ளையான உருவம் பக்கத்தில் வர தான் நாய் வேகமாக உழைக்குது. அவர் டக்குன்னு இங்கிட்டு திரும்பிட்டு பார்க்குறாரு. அந்த உருவம் டக்குன்னு பக்கத்தில் வந்துருச்சு. இவருக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அப்போ அந்த உருவம் வேகமாக அப்படியே இருட்டில் மறைஞ்சு போகிறத பார்க்குறாரு. இதெல்லாம் அவர் வச்சிருந்த செல்லில் பதிவாகிருக்கு. நைட்டு 9 மணி போல் இந்த குழந்தையோட அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் குழந்தை மட்டும் தனியாக இருக்குது. அந்த குழந்தை மண்டி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது. அந்த குழந்தை எவ்வளவோ முயற்சி பண்ணி எந்திரிக்கலான்னு பார்க்குது, ஆனால் எந்திரிக்க முடியல. இதே மாதிரி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஒரு விசித்திர நிகழ்வு நடக்குது. அந்த குழந்தை மண்டி போட்டுட்டு இருக்கும்போது குழந்தையோட ஜட்டியை பிடிச்சி இழுக்கிறாப்புலையும் கண்ணு நார்மலாக இல்லாமல் ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துட்டு போனாப்புலையும் கேமராவில் பதிவாகிருக்கு. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லாத ரூமில் எமர்ஜென்சி லைட் எரியிற சவுண்டும் டோர் தானாக லாக் ஆகுறது சிசிடிவி கேமராவில் அங்கே வேலை செய்கிற நர்ஸ் பார்த்துருக்காங்க. ஒருவேளை நமக்கு தெரியாமல் அந்த ரூமில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்க போகிறாங்க. அப்போ தான் உள்ளார போய் பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. உள்ளார லைட்லாம் போட்டு பார்க்குறாங்க, ஆனால் அங்கே யாருமே இல்லை. அங்கே யாருமே இல்லைன்னா அந்த ரூமில் இருந்த எமர்ஜென்சி லைட்டு எப்படி எரிஞ்சிருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த டோர் எப்படி தானாக சாத்தியிருக்கும், இது மாதிரியான டவுட் வருது. இது மாதிரியான கேமராவில் சிக்கிய பேய் போல உருவத்தை பற்றியும் தானாக கீழே விழுந்த பொருளையும் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்னு அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ப முடியாத நிகழ்வுகள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நூலிடையில் உயிர் தப்பிய மனிதர்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சைடில் தெரிய வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.